ஹலோ மக்களே! நீங்க பார்த்து கொண்டிருப்பது அ ஹீரோபின் மைன்கிராஃப்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, அ எபிசோட் 2 ஆஃப் வில்லேஜர் அவுட் போஸ்ட். மைன்கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, வில்லேஜர் அவுட் போஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். வில்லேஜர் அவுட் போஸ்ட்டுக்கு அந்த சைடே பார்த்தீங்கன்னா Set. பார்த்தீங்கன்னா, நம்ம டே 3 பார்த்தீங்கன்னா, அ டே 3ல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நான் வந்து இங்க ஒரு வில்லேஜர் அவுட் போஸ்ட்ட கண்டுபிடிச்சேன். இந்த வில்லேஜர் அவுட் போஸ்ட்டுக்கு அந்த சைடு ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. அந்த வில்லேஜுக்கு நான் போயிட்டு பார்த்தப்ப தான் தெரியுது. வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, இங்க ரைடு வருவாங்கன்ட்டு. போன வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டோம். யாருமே அது வரைக்கும் பார்க்கல. ஆனா நம்ம பார்ட் 2 போடுறோம். பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோ முடிக்க மேலே எல்லா வில்லேஜ்லயும் அழிச்சிட்டேன். திரும்பியும் அவைங்க வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல ஸ்பான் ஆகுவாங்களான்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வில்லேஜர் போஸ்ட்டு. போன வீடியோலயே எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். அயன் கோலமே அடிச்சு கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா நெறைய வில்லேஜர் கிடக்குறாய்ங்க. அது எப்படி ஸ்பான் ஆகுவாய்ங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்பான் ஆகுவாய்ங்கன்னா சொல்லுங்க. அ எனக்கு தெரிஞ்சு இவங்கள நம்ம ஏதாச்சும் பிளாக் குடுத்தோம்னா வருவாங்கன்னு நெனைக்கிறேன். குடுத்து பார்க்கலாம். போட்டு பார்க்கலாம். அந்த ஒரே ஒரு கதவு மட்டும் தொறந்து பார்க்கலாம். ஆனா அந்த டைம் நம்ம ஃபர்ஸ்ட்டு இதுல கேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆடு அடிச்சுட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டே இல்ல. பாத்தீங்கன்னா, அந்த வில்லேஜுக்கு போய் நம்ம பாத்தீங்கன்னா, அந்த பொருளெல்லாம் எடுக்கலாம்னு நெனைக்கிறேன். அந்த வில்லேஜ் போயிட்டு உங்கள நான் சந்திக்கிறேன். இதுதான் பாத்தீங்கன்னா வில்லேஜ். இங்க தான் பாத்தீங்கன்னா வில்லேஜ் ரோட் போயிட்டு. அங்க போய் பார்க்கலாம். வந்தோடனே இங்க ஒரு வில்லேஜர் வந்து நின்னுட்டு இருக்கான். இந்த வீட்டுல ஏதாச்சும் இருக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட் வந்தோடனே வில்லேஜுக்கு வந்தாலே நமக்கு சோறு பஞ்சமே இல்ல. கேபிள் இருக்கு. கேபிளோட நம்ம கொஞ்சம் எடுக்கலாம். பாத்தீங்கன்னா, இங்க இருக்க கேபிள் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இத்துணூண்டு பூனை இருக்கு. ஆனா இதுக்கு டேம் பண்றதுக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பூனை இல்ல மீன் இல்ல. இது ஒரு அயன்குளம் இருக்கும். அயன்குளம் டன் டன் டன். என்ன இவ்வளவு மாடு இருக்கு? இப்போமா டேய் டேய் இங்க போறா. அயன்குளம் கிட்ட போயிட்டு வில்லேஜர் அடிச்சா ஐயாச்சும் ஆக் பண்ணுவானான்னு பார்க்கலாம். இப்ப வில்லேஜர் இங்க உனக்கு ஒருத்தன் வாங்கடா. இங்க போடுறா அயன்குளமே. உன்னை பாரு அடிக்கிறேன்டா. இவனே பாருடா. சரி இவனையாச்சும் பாரு. இவனை அடிச்சிட்டோம் பாரு. என்ன இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு இங்க இருக்கு. அந்த வீட்ல செஸ்ட் வேற இருக்கு. 4 எமரல்டு, ஒரு பன்னு, மொத்தம் 5 ஆப்பிள். மொத்தம் இவ்வளவு பொருள் கிடைச்சிருக்கு. அடுத்து நான் இந்த இடத்துல இருக்க எல்லா பொருளும் எடுத்து உங்களை பாக்குறேன். பாத்தீங்கன்னா தஞ்சை கிருஷ்ணாரி வில்லேஜா இருக்கு. ஆனா கேபிள் மட்டும் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குது. ஆனா எவனுமே வீட்ல செஸ்ட் ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் செஸ்ட் வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 50 கேபிள் கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம 9999 அதாவது 99 வீட்டு செய்யலாம். வீட்டை வச்சு நம்ம பிரெட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரி இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். நீ அடிச்சா அடிப்பான் எனக்கு தெரியும். 2 வாட்டி அடிச்சிட்டேன். வந்துகிட்டு தான் இருக்கான். நான் ஓடி ஓடுறேன். போன வாட்டி அவன் பிடிச்சி இழுத்துட்டேன் நானு. சரி சாப்பிட்டுக்கிட்டே போலாம். ஐயோ ரொம்ப டைம் ஆச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா போட் வேற இல்ல. போட் இல்லாதனால இப்படியே தான் போகணும். ரைடு வந்தாங்கன்னா நம்ம ரைடு போலாமான்னு சொல்லுங்க. ரைடு போனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆகுமான்னு தெரியல. மத்தநாடு இங்க ஒரே ஒரு குதிரை இருந்துச்சு. எப்படி 2 ஆச்சு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்தையே ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு தான் கட்ட போறோம். வீடு கட்டுறதே உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வுட்டும், அதுக்கப்புறம் என்ன தேவைப்படுதுன்னா ஸ்டோனும் தேவைப்படுது. அது பாத்தீங்கன்னா நான் ஸ்டோன் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா நம்மளோட 4th டேன்னு நினைக்கிறேன். நைட் ஆயிடுச்சு. போய் தூங்கணும். இப்பதான் நம்மள இது வந்து 4th டே. 4th டே Respawn point set. கம்ப்ளீட் ஆகுது. Respawn point set. பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு நான் ஸ்டோன் தான் கலெக்ட் பண்ண போறேன்.
ஆனா இப்ப நம்ம கிட்ட ஸ்டோன் கொஞ்சம் கூட இல்ல. ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கோல்ட் கிடைக்குது. நான் பாத்தீங்கன்னா வீடு கட்டுற பிளான மாத்திக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தோண்டி வச்சிருந்தேன். இந்த இடத்துல நான் வீடு கட்டலாம்னு இருக்கேன். இந்த இடத்துல வீடு கட்டிட்டு உங்களுக்கு சரி அங்கேயே கட்டலாம். நம்ம வீடுலாம் கட்ட வேணாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Respawn point set. You can only sleep at night and during thunderstorms. விச்சு சவுண்ட் கேக்குது. உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. Respawn point set. Respawn point set. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட 5th டே. என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம wood தான் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதுனா நம்ம அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் எல்லாம் கட்டிருக்கு. நான் மைனிங் போலான்னு இருக்கேன். ஏன்னா வீடு பாத்தீங்கன்னா கட்டி முடிக்க கொஞ்சம் ரொம்ப நாளே ஆகும். அது வரைக்கும் நம்ம மைனிங் பாத்தீங்கன்னா போலாம் அப்படின்னு இப்ப மைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா மைனிங்ல நம்ம தோண்டிக்கிட்டே இருக்கலாம். இங்கேயும் கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு கூட கிடைக்கல. நீ அயன்லாம் எப்ப கிடைக்கும், கோல்டு எல்லாம் எப்ப கிடைக்குமோ அப்படி அப்படி சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு கிடைச்சிருச்சு. என்னடா இது, என்ன எத்தனை இந்த அளவுக்கு நான் ஆழத்துக்கு வந்துட்டு எனக்கு வாங்க நம்ம தோண்டிக்கிட்டே போலாம். இப்ப என்னமோ இங்க செத்துச்சு, நீங்க பாத்தீங்களா? இது என்ன அது மேல என்ன இருக்கு? என்னதுடா, என்னது இது? இல்ல என்ன ஆகும்? நம்ம வந்து தோண்டி வச்சிருந்த இடம், நான் வந்து கோல் மைன் பண்ணி வச்சிருந்த இடம். மைன் பண்ணிக்கிட்டே நம்ம போலாம். என்னமோ புதுசு புதுசா வருது, யாருக்காச்சும் தெரியுமான்னு சொல்லுங்க. இது நம்மள அடிக்குது. ரைஸ் நம்மள அடிக்குது. ரைஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அது அடிக்குது. என்ன யாருக்காச்சும் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம். இது என்ன அது, என்னை எதுக்கு அடிக்குது? ஒரு 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 பிளாக் வச்சுட்டேன், ஒரே ஒரு பிளாக் வச்சுட்டேன். வந்துகிட்டே இருக்குங்க. நான் வந்து என்னன்னு இதுல பாக்குறேன். ரொம்ப த்ரில் தான் இருக்கு. மேல ஏறிதான் அடிக்கணும் போல. ஐயோ கைஸ், இது என்ன ஜந்துனே நம்மளுக்கு தெரியல. பாத்தீங்கன்னா இது என்ன ஜந்துனே தெரியல. கமெண்ட் பண்ணுங்க என்னதுன்னு. இது என்னை போட்டு பொழந்து கட்டி இருக்கு. பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுனால அவ்வளோக்கா சத்தம் கேட்காது. ஐயோ ஐயோ நம்மளை அடிச்சு கொன்னுட்டுச்சு. அச்சோ, நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம பொருள் எல்லாம் எடுத்து என்னதுன்னு நம்ம இதை பார்க்கணும். கைஸ் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் சத்தம் கேட்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜந்து எங்கிட்டோ போயிடுச்சு போல. இப்ப அந்த ஜந்து இல்ல, நம்ம அந்த ஜந்து போயிடுச்சு. நம்ம இடத்த நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் ஒன்னு அடிச்சேன், இத்தனை வந்துச்சு எப்படின்னு தெரியல. ஐயோ ஐயோ அடிச்சு நம்மளுக்கு கொள்ளுதுங்க கைஸ். Rizwantirupur was slain by தெரியல. silverfish. நம்ம போயிட்டு இதை கதையை முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஹலோ கைஸ், பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நான் இந்த இடத்தையே நாசமாக்கி வச்சிருந்தாங்க. ஃபுல்லா நாசமாக்கி வச்சிருந்தாங்க ஃபுல்லா. அப்புறம் நான் சரி பண்ணிட்டேன். மைனிங் போயிட்டே இருக்கலாம் இன்னும். கைஸ் ஃபர்ஸ்ட் முறையா நம்மளுக்கு 2 அயன் கிடைச்சிருக்கு. 2 இல்ல 4. முறையா இல்ல, எத்தனை இவ்வளோவா கைஸ்? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ அயனும் கிடைச்சிருக்குன்னா சாத்தியமே இல்லை. இவ்வளோ அயனா கைஸ்? நமக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அயன் பாத்தீங்கன்னா, என்ன ஆனான்னு தெரியல, இவ்வளவு அயன் கிடைச்சிருக்கு. போக போக நமக்கு இன்னும் நிறைய அயன் கிடைக்கும் போல.
தெரியல எனக்கு. எவ்வளோ அயன் கிடைக்குதுன்னு தெரியலையே. எவ்வளோதான் அயன் கிடைச்சோ அடைச்சுக்கிட்டே இருங்கடா. போயிட்டு ஸ்மித் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அது உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹீரோபைன் மைண்ட் கிராஃப்ட். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹீரோபைன் மைண்ட் கிராஃப்ட். மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கான் பக்கம் இருக்கா அந்த பெல் ஐக்கான டிங்னு தட்டி விட்டு போனீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதே மாதிரி இந்த நான் கமெண்ட்ல கேட்டிருந்தேன் இவங்களே யாருன்னு, அவங்களே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொன்னீங்கன்னா நான் உங்க மைண்ட் கிராஃப்ட் ஃபுல்லா கத்துட்டு நம்ம எந்த டிராவிலையும் அழிக்கலாம். சரி பாய்.